சிறுசேரியிலேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்குறீங்களா? எஸ், எனக்கு முன்னாடி தெரியுதுங்களா, இந்த ஆர்சிஎஸ் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் ட்ராவல் ஆகான வரப்போகுது. வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை சிறுசேரி ஐடி பார்க்லாம் இருக்குல்ல, நம்ம அங்கே இருந்தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் பார்க்கணும் வரப்போகுது. எங்கேருந்து கேட்குறீங்களா? கரெக்டாக சென்னை சிறுசேரியிலேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்குறீங்களா? எஸ், எனக்கு முன்னாடி தெரியுதுங்களா, இந்த ஆர்சிஎஸ் பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் ட்ராவல் ஆகான வரப்போகுது. எங்கேருந்துன்னா சென்னை சிறுசேரியிலேருந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிஎஸ் இந்த ட்ராவல்ஸை பற்றி சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னி ஃபீல்டுக்கு இவங்க புதுசாக இப்போ ரீச் ஆகிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பஸ் தான் ஓடுது, சென்னை டு கரூர், கரூர் டு சென்னை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸில் அப் அண்ட் டவுன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட் சர்வீஸ் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம வண்டி சிறுசேரிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியா 8:45 இல்லை 8:50க்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வண்டி எடுத்து கரெக்டாக நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்குள்ளே எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு. அதுக்குள்ள இன்டர்மீடியட் ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. எங்கேருந்து கேட்குறீங்க? இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பாதி சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈஸ்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஏன்னு கேட்குறீங்களா, சிறுசேரிலேருந்து வண்டி எடுக்கிறாங்களா, சிறுசேரிலேருந்து நம்ம டேரெக்டாக நேராக வந்து காரப்பாக்கம் இருக்கா, காரப்பாக்கம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்பி டூல்ஸ் இருக்கும். எஸ்ஆர்பி டூல்ஸ் வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வேளச்சேரி ரூட் வருதுல, அந்த வேளச்சேரி ரூட்டை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஓடுது, அங்கே போய் ரீச் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் செங்கல்பட்டு ரூட் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம ரைட் எடுத்து ஆத்தூர் சேலம் வழியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாமக்கல் போய் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனாக கரூர் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட ரூட்டு. நான் பார்த்தீங்கன்னா நடுவில் சொல்லலான்ட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா முதல்ல பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னி ஃபீல்டில் வந்து புதுசாக வந்திருக்காங்க இந்த ஆர்சிஎஸ் ட்ராவல்ஸ். ஓகே, இது எல்லாமே பேசி முடிச்சது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இதை பார்த்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க எல்லா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? போகலாம். சரி ஓகேங்க, நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தலாம் வாங்க. எப்பயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நம்ம சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சீட்டுக்கு போகிறது நல்லது. சரி ஓகேங்க, நம்மளோட பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்த்துடலாமா வாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போர்ட் சொருக்கிட்டு நம்ம வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்இசி போட்டிருக்கு பார்த்தீங்களா, ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி, எஸ் அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்கு. ஒரு பேக் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லாவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதுக்கு அப்புறம் வருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
எலிவேட்டட் பில்லோவே கொடுத்துருந்தாலும் இவங்க செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்சிஎஸ் ட்ராவல்ஸோட செப்பரேட் பில்லோ ஒன்று கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்க சூப்பரான ஒரு கம்பளி ஒன்று கொடுத்துட்றாங்க நைட் தூங்குறதுக்கு. அப்படியே மேலே வந்தோன்னா தெரியுதுங்களா, ரீடிங் லைட்டே பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஓல்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அண்ட் ரொட்டேட்டபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்கும். இது தலை சைடு. சைடு வந்தோன்னா அவங்க ஆர்சிஎஸ் பிராண்டிங் போட்டிருக்க ஒரு பெட் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. குஷனும் பார்த்தீங்கன்னா பெட்டோட நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி அலாட் ஆனது ஃப்ரண்ட் சீட்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்டர் கொடுக்கல. பட் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் ஹோல்டர் கிடையாது. பேக்கை பார்த்தீங்கன்னா சைடில் அந்த இது பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படியே தலை மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிளில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. காலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பஸ் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. சூப்பரான விஷயங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா போகிற வரைக்கும் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலிங்கில் தான் இருப்போம், நடுவில் ரெஸ்ட் ஆஃப் பண்ணி நிறுத்துவாங்க. அந்த ஒரு டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, லென்த் எப்படி இருக்குன்றது அப்படியே சொல்லிடுவோமா வாங்க. தலை இங்கே இருக்கு, கால் தெரியுதுங்களா, பக்காவாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெண்ட்டு கூட அவ்வளோவா இதுவாகலை, பட் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிறுசேரிலேருந்து வண்டி எடுக்க போகிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:43 ஆகிடுச்சு. சரி வாங்க, இதுக்கப்புறம் ட்ராவல் வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிறுசேரிலேருந்து போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சிறுசேரி, அதோட என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தாங்க ஸ்டார்டிங் இங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா எஸ்ஆர்பி டோல்ஸ் லெஃப்ட்டு, அப்புறம் வேளச்சேரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாம்பரம் எம்சிசி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் எடுத்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், அங்கேருந்து நார்மல் ஜென்ரல் ரூட் பிடிச்சி நம்ம உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம் அப்படியே ரூட் போய்ட்டு நாமக்கல், அதுக்கப்புறம் கரூர் போய் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹால்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம வண்டிக்கு அடுத்த போர்டிங் எங்கே பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா நாவலூர் தான் கொடுத்துருக்காங்க. வேளச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைம் தான் வந்திருக்கும். 9:40 டைம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9:40க்கே வந்தாச்சு. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டாக தான் போக போகிறோம் மேடாவக்க ரூட்டில். அப்படியே போகலாம். இங்கே போர்டிங்ஸ் இருக்குது, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசஸில் பாடி யார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா REC சொல்கிறவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராயல் இன்ஜினியரிங் கம்பெனின்றவங்க தான் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் பர்த் மட்டும்தாங்க இருக்குது. எவ்வளோ சீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 சீட்டு கொடுத்துருக்காங்க. லோயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 15 இருக்கும், அப்பரில் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 சீட்டு இந்த பஸ்ஸுக்கு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ஆத்தூரில் விக்ரவாண்டி டோல்கேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போய் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பில் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜேர்னி கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம கிளம்பாக்கத்தில் எத்தனை மணி கிளம்புறதை பார்த்தலாம், வாங்க போகலாம். ट्रैफिक परनूर टोल गेट
பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மணி ஆக போகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உளுந்தூர்பேட்டை இன்னும் போகலை, அது கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரூம் டீ பிரேக் மாதிரி தான் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டீ பார்த்தீங்கன்னா வாங்கி குடித்தேன். 20 rupees தான் டீயோட விலை. ஆஹா ஓஹோன்லாம் இல்லை, நல்லா கொஞ்சம் சுக்கு அந்த மாதிரிலாம் போட்ட மாதிரி ஒரு டீ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லை. வண்டி இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம். சரியா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டீ பிரேக் அப்புறம் வண்டியை எடுத்தாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து வண்டியை எடுத்தாச்சு. வண்டியில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப் ரெண்டு தான். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ரைட் எடுத்து நம்ம கோயம்புத்தூர் ரூட்டை டச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் சின்ன சேலம் வந்துட்டு இருக்கோம்ல, அந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் போயிட்டு நாமக்கல் நம்ம கரூர் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்டாப் ரெண்டு தான். இதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டோல் 2 டோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சு நான் கேபின் ரெடி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போய் தூங்கிட்டு மார்னிங் ஷார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். சரி வாங்க இப்போ ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம் கேபின் ரைடை. லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பனி தான் இந்த லைனில் அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு இருக்கு. அதோட வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுது ஃபுல்லாக. சொன்ன ரைட் இதுதாங்க. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கி நம்ம ரைட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதே நம்ம நேராக போயிருந்தோம்னா ஒரே ஸ்டேட்டை நம்ம உளுந்தூர்பேட்டிலேருந்து நேராக போயிட்டு நம்ம மதுரை திருச்சி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிற ரூட்டு நம்ம அதில் ரைட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் முடிச்சு பார்த்தீங்கன்னா சேலம் ராசிபுரம் நாமக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க போகிறோம்.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா நாமக்கலோட புது பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் அப்படியே அவுட்டரில் தாங்க நின்றுட்டுருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல, சரியான பணிங்க இருக்கிறவங்களாம். இன்னும் போகணும், அப்படியே வாங்க போகலாம். அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுக்கப்புறம். வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகு தாங்க, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. தெரியுதா இல்லைங்களா? பாருங்க, லைட்ஸுக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதோட ஹீட் மட்டுமே இது நல்லா இருக்கும். பரமத்தி வேலூர் நம்ம கரூர் போய் ரீச் பண்ணுற ரூட்டு. ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு இப்போ அப்படியே பேக் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கரூர்லேருந்து கிளம்ப வேண்டியதான். அப்புறம் அவுட்ரோ பேசிட்டு டிக்கெட் ஃபேர் சொல்லிவிட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்க போகிறோம். சரி, ஓகே, பஸ்ஸிலேருந்து பேக் எடுத்துகிட்டு அண்ணனை கொட்டாடா சொல்லி கிளம்புவோம். சரிண்ணா, பார்ப்போம். பை. மணி பார்த்தீங்கன்னா சரியா 6:27 ஆகுதுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 6:10 டைமிங்க்கே நம்ம கரெக்டாக கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கரூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம வண்டியோட ஆக்சுவல் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5:50ங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிலே ஆகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சகஜம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுற பேசஞ்சர்ஸோட டைமிங்னால தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்க வந்து அடி வாங்கிடுறாங்க. மற்றபடி ட்ராவல்ஸை பற்றி இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா RCS பஸ்ஸு சூப்பரான ட்ராவல்ஸுங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணலாம். இதோட டிக்கெட் ஃபேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பர்த்துக்கு 800 சார்ஜ் பண்ணுறாங்க. டபுள் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 சார்ஜ் பண்ணுறாங்க. வீக்கெண்டு அப்புறம் வீக் டேஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு இந்த மாறிக்கிட்டே இருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸு தான். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் பஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க உள்ளே ஏறணுன்னே. வேறு ஏதாவது சொல்லணுமா கேட்டிங்கன்னா நார்மல் நம்ம சிப்காட்லேருந்து எடுத்து வேளச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடவாக்கம், அங்கேருந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து நம்மளுக்கு கிளாம்பாக்கத்தில் கரெக்டான அதே ரூட்டில் வந்து பரமத்தி வேலூர், நாமக்கல், பரமத்தி வேலூர், அதுக்கப்புறம் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் ஃபேர் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் புக்கிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆஃப்லைன் புக்கிங்கை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. வேணா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இதோடது நான் RCS ட்ராவல்ஸோட காண்டாக்ட் நம்பர் இங்கே கீழே ஃபெச் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவலில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.